இங்கே ஒரு சயின்டிஸ்ட் அவரோட லேபில் ஒரு ஏலியனை ஆராய்ச்சிக்காக பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த ஏலியனை அடித்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே அந்த லேபில் வேலை செய்கிற யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த லேபில் க்ளீன் பண்ணுற ஒரு பொண்ணு மட்டும் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏலியன் மேலே ரொம்ப பாவப்படுறாரு. ஏன்னா அவர் அடித்து அந்த ஏலியனுக்குள்ள ரத்தம்லாம் வரும். அதனால் இப்போ ஒரு பிளான் பண்ணுவான். எப்பயும் போல் வேலைக்கு வரும். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா. எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரம் பார்த்து இவ இன்னைக்கு மட்டும் லேட்டாக போவான். ஏன்னா எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் திருப்பி வச்சுட்டு அந்த ஏலியனை தப்பிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணுவான். அதனால தான் அதே மாதிரி அவள் எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த ஏலியனோட கழுத்தில் இருந்த சங்கிலியை ரிமூவ் பண்ணிட்டு இவ எப்பவுமே க்ளீன் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அந்த பாக்ஸில் அந்த ஏலியனை வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவரோட வீட்டில் பாத்ரூமில் வச்சு தண்ணி விடுவா. ஏன்னா அது தண்ணி இல்லைன்னா இறந்து போயிடும். இந்த விஷயம் எல்லாம் சயின்டிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் அங்கே பாதுகாத்துட்டு இருந்த ஆர்மிக்கு எல்லாத்துக்கும் தெரிய வருது. ஏன்னா அந்த ஏலியன் தப்பிச்சிச்சுன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஏலியனும் பசிக்குதுன்னு இவளோட வீட்டில் இருக்கிற ஒரு பூனையை சாப்பிட்ருது. அதுக்கப்புறம் இவங்க அப்பா பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கையை கிழிச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருது. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சோன்னா அந்த ஏலியனை தெரியவே போவா. கடைசியாக அந்த ஏலியனை ஒரு தேட்டருக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்க்ரீன் மூலியமாக தப்பிக்க முடியுமா பார்த்துட்டு இருக்கோம். அங்கே போய் இவ எல்லாமே சொல்லி அந்த ஏலியனை காப்பாற்றி மறுபடியும் இவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் இவளோட வீட்டில் இருக்கிற பூனை நாய்கிட்டலாம் ரொம்ப சாதுவாக நடந்துக்குது. இந்த ஏலியனால தான் அவங்க அப்பாவுக்கு கையில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஏலியன் ஒரு மேஜிக் பண்ணும் பாருங்க. அதை பார்த்து அவங்களே ஷாக் ஆகிடுவாங்க. இவளுடைய அப்பாவோட கையை எடுத்து இந்த ஏலியன் தலையிலையும் இதோட கையை எடுத்து அதோட தலையிலையும் வச்சு அடுத்த செகண்டே அவரோட கையில் இந்த காயமெல்லாம் குறைஞ்சு அவர் ரொம்ப நல்லா மாறிடுறாரு. ஆனா இந்த சயின்டிஸ்ட் இங்க இருக்கிற ஆர்மி எல்லாம் அந்த ஏலியன்ஸ் காணாம போனதுனால அதை கண்டுபிடிக்காம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தேடி வந்துடுறாங்க. அதுக்குள்ள இவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஏலியனை கூட்டிட்டு போய் கடல்ல விடலான்னு பாப்பா. இவங்க கூட்டிட்டு போற கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்களும் வந்துடுறாங்க. இப்ப வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க வச்சு இந்த துப்பாக்கி வச்சு இந்த ஏலியனை சுட்டுறாங்க. இவளையும் சுட்டுறாங்க. ரெண்டு பேருமே அதே இடத்துல விழுந்துடுறாங்க. ஆனா அந்த ஏலியனுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது. ஏன்னா அதோட உடம்புல ஏற்படுற காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ஏலியன் அங்கே வந்த எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவளுடைய அப்பா கிட்ட இருந்து இவளுடைய பாடி வாங்கிட்டு போயிடுது. ஏன்னா அந்த ஏலியன் அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணியிருக்கும். தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஏலியன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணும் பாருங்க. அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு உயிர் வந்துடும்.